கோவை மாவட்டத்தில் கோவை நாடாளுமன்றம், பொள்ளாச்சி நாடாளுமன்றம், 2 நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர்கள் ராமச்சந்திரன் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் இன்றைக்கு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பேராயர் அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்க இங்கெல்லாம் வந்திருந்தோம். இன்றைக்கு கோவை நாடாளுமன்றத்திலும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்திலும் அதிமுக கூட்டணி, எடப்பாடி தலைமையிலான கூட்டணி உறுதியாக வெற்றி பெறுவது உறுதி என்றால் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம தான் கொடுத்துருக்கிறோம். எந்த கட்சியும் கோயம்புத்தூருக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும், அனைவருக்கும் தெரியும். இங்க நின்று பேசிட்டு இருக்கிறோமே, இந்த ரேஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த நடைப்பயணம் உட்பட இந்த வளர்ச்சிகள், ஸ்மார்ட் சிட்டியில் இந்த ஸ்மார்ட் ரோடு இதெல்லாம் கூட பார்த்தாலே தெரியும். இது மட்டும் இல்ல, மிகப்பெரிய வளர்ச்சியை 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். திமுக அரசு 3 வருஷத்துல எதுவுமே பண்ணல. பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு மத்தியில் அவங்க தான் தொடர்ந்து இருக்கிறாங்க. இன்றைக்கு அண்ணாமலை 500 நாட்கள்ல 100 திட்டங்களை தருவேன்னு சொல்றது விவரம் தெரியும். இந்த மக்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகாரம் கூட இப்பவே இருக்குது, இப்பவே செய்யலாம். ஏர்போர்ட்ல பொறுத்தளவுக்கு சர்வதேச விமான நிலையம் முனையம் அமைப்போன்னு சொல்லியிருக்காரு. ஏர்போர்ட்டுக்கு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது, நான் அமைச்சராக இருக்கும்போது நேரடியாக சொல்லி சீஃப் செக்ரட்டரி கூட்டு அப்ப திமுக ஆட்சி அங்க இருக்கக்கூடிய லேண்டு 500 ஏக்கர் எடுக்க வேண்டியது 0 வேல்யூ பண்ணி விட்டாங்க. யார் லேண்ட் கொடுக்கல, 20 வருஷம் போராடிட்டு இருந்தாங்க. நம்ம தான் கூட்டு மீட்டிங் போட்டு அவங்களை வர வச்சு பேசி நிதி ஒதுக்கி இடம் எடுக்கவே ஆரம்பிச்சாச்சு. திமுக ஆட்சி 3 வருஷம் அவங்களும் ஒண்ணும் பண்ணல, மத்திய அரசு ஒண்ணும் பண்ணல. இவங்க 2 பேரும் போட்டி போட்டு ஏர்போர்ட் அப்படியே விட்டாங்க. எல்லா வேலையும் நம்ம முடிச்சு வச்சோம். அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் பேச தயாரில்ல. புதுசா இப்ப எப்படி திமுக 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, எல்லாம் நிறைவேற்றிதான் சும்மா சொல்றாங்கல்ல, அதே போலதான் இதுவும். ஆகவே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அதிமுக மட்டும்தான் கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திமுக அவங்க கணக்குல பெருசா இல்ல. திமுக அதிமுக போட்டி. ஆனால் இன்றைக்கு பார்த்து திமுக ஓட்டு போட மக்கள் தயாரா இல்லை. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீடியா மூலமும், வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் மூலமா அப்படியே மிகப்பெரிய பரப்புறாங்க. இப்ப பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இங்க வெற்றி பெறது மாதிரியும், அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி மொத்தமாவே திரும்ப சொல்றேன், 4% 3% ஓட்டு தான் பிஜேபிக்கு. இன்னைக்கு சில பெரிய செல்வாக்கு வந்துருச்சு, ஆதரவு வந்துச்சு, இன்னொரு 10% கூட வேணாலும் 15%, அதுக்கு மேல தாண்டவே முடியாது. அவங்க அவ்வளவுதான், 3வது இடம் தான், மாட்டு கருத்து இல்லை. இப்ப சொல்ற 3வது இடம் தான் பிஜேபி. ஆனால் இப்போ ஒரு புதுசா இவங்களே கிரியேட் பண்றாங்க. பொதுமக்களுக்கு பிஜேபி அண்ணாமலை இன்னைக்கு பெரிய செல்வாக்கா எல்லாமே அவர் ஜெயிக்க போறான்னு சொல்லி இது பண்ணி இப்படி அவங்களே தயார் பண்ணிருக்காங்க. இப்படி ஒன்று தயார் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பக்கம் விட்டுருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி 38.9%, திமுக 33.4%, அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் போட்டு 18.5%, அதே போல நாம் தமிழர் 6.8%. இப்படி எல்லாம் போக்கஸா இன்றைக்கு மீடியாலையும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு மாயை உண்டு பண்றாங்க. அதிமுக இங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 எம்எல்ஏ, குறிப்பா கோயம்புத்தூர்ல ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அதிமுக ஒரு சேர்ந்த கட்சி தான். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே இப்படி ஒன்று கிரியேட் பண்ணி விட்டு இப்போ சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்துலையும் ஃபர்ஸ்ட் ஆள் போடுங்க. ஆள் இருக்காங்களா ஃபர்ஸ்ட் களத்தில் நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா களத்துல அதிமுக மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மக்களிடம் இன்னைக்கு அதிமுக மட்டும்தான் இருக்குது. ஆகவே மக்கள் தெளிவா அதிமுக வந்தா தான், குறிப்பா இங்க ராமச்சந்திரனும் பொள்ளாச்சியில கார்த்திக் கப்பசாமி அவர்களும்
அதே போல நீலகிரியில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும், திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய திருப்பூர் வேட்பாளர் அருணாச்சலம் அவர்களும், அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஈரோட்டில் ஆற்றல் அசோக், இவங்கெல்லாம் தான் இங்கே ஜெயிக்க போறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதிமுகவுடைய கோட்டை மட்டுமல்ல, அதிமுக மட்டும்தான் அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது. இன்னைக்கு இவ்வளவு பாலம் இன்னைக்கு கோயம்புத்தூர் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், சென்னை தான் அதிகமான பாலங்கள். நம்ம கொண்டு வந்த பாலமே திமுக முடிக்கல. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இன்னைக்கு எப்படி அற்புதமாக மேம்படுத்தியிருக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா எல்லா சாலைகளும் இன்னைக்கு அதிகமாக போட்டுருக்கிறோம். 6 புதிய கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். 2000 ரூபாய் ஃபீஸில் படிக்கிறாங்க ஏழை மக்கள். 6 புதிய கல்லூரி சாதாரண விஷயம் இல்லை. கோயம்பு மாவட்டத்துக்கு எடப்பாடியார் கொடுத்தார். தாலுகா ஆஃபீஸ் ஒரே ஒரு 2 தாலுகா தான் இருக்கும். எல்லாம் இங்கே வருவாங்க, மக்கள் கஷ்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட 6 தாலுகா கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூரில், மதுக்கரையில், கிணத்துக்கடவுல, ஆனமலையில், அன்னூரில், இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படி எல்லாம் மக்கள் அங்கேயே இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறாங்க. அரசு மருத்துவமனை எப்படி மேம்படுத்தியிருக்கிறோம். சிறுநீருக்கு மாற்று அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை இங்கேயே நடக்குது. சென்னை போயிட்டு நாங்கள் மக்கள் 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம். எல்லா தாலுகா ஆஃபீஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேம்படுத்தியிருக்கிறோம். அதிக படுக்கையுள்ள மருத்துவமனையை மாற்றிருக்கிறோம். இன்னும் சொல்லிட்டே போகலாம். அத்திக்கடை வனா திட்டம் 70 ஆண்டுகால பிரச்சனை முழுமையாக நிதி ஒதுக்கி தந்தது எடப்பாடியார். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. எடப்பாடியார் முழுமையாக நிதி ஒதுக்கி வந்து இன்னைக்கு அவரே அடிக்கல் நாட்டினார். 95% பணி முடிஞ்சு இன்னும் திமுக அரசு துவக்கி வைக்கல. ஏர்போர்ட் விரிவாக்க 20 ஆண்டுகால பிரச்சனை முடிச்சு வந்து தந்ததும் நம்முடைய அதிமுக. ஆகவே இன்றைக்கு அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்னும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை, அந்த 100 திட்டங்கள் கொண்டு வரும். ஆனமலையார் நல்லார் திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு திட்டம் நீண்ட காலமாக மக்கள் எதிர்பார்ப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூலூர், இந்த பகுதி பூரா இருக்கும், ஈரோடு வரைக்கும். இந்த திட்டம் வந்து நீண்ட காலமாக விவசாயிகள் மக்கள் எதிர்பார்த்துருந்தாங்க. இதுக்கு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது கேரளா சீஃப் மினிஸ்டர் நேராக போய் பார்த்து நான் கூட போயிருந்தேன். நேராக போய் பார்த்து ஒரு கமிட்டி அமைக்க வச்சு பல கூட்டங்கள் நடத்தி வச்சு அதை எடுத்துட்டு செய்யக்கூடிய வாய்ப்பை புதிய உத்வேகத்தோடு எடுத்து போனது எடப்பாடியார் அவர்கள். அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இன்னைக்கு பேசக்கூடிய அண்ணாமலை அப்பவே வந்து இப்போ இவ்வளவு நாளா தலைவராக இருக்காரு, எல்லா மத்திய அமைச்சரும் இவருக்கு எடுத்தா வர்றாங்க. இப்போ பண்ணிருக்கலாம் வேண்டியதானே. இப்போ வந்து நான் வந்தா பண்ணுவேன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு ஏமாற்ற வேலை. கண்டிப்பா திமுக ஒன்றும் பண்ணல, பிஜேபி ஒன்றும் பண்ணல. கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு அது மட்டும் இல்லை, ஆனமலை நல்லார் திட்டம் எப்படி நிறைவேறும்? 2 மாநிலங்களுக்கு உள்ள பிரச்சனை. கேரளாவில் பிஜேபி ஆளுங்கட்சி வரப்போதா, இல்லை தமிழ்நாட்டுக்கு ஆளுங்கட்சி வரப்போதா? 2 நடக்கவே நடக்காது. ஆகவே இது 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. எடப்பாடியார் தெளிவாக எடுத்துட்டு போயிருக்காரு. மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார், அம்மா ஆட்சி வரும். அப்பதான் ஆனமலை நல்லார் திட்டம் மீண்டும் உயிர் பெறும். ஆகவே இன்னைக்கு இந்த மாதிரி ஏமாத்துறத, கண்டிப்பா மக்களை ஏமாத்துறத இதை கண்டு இந்த ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்ல, அண்ணாமலை இன்னொருத்தர் இந்த கட்சி அதிமுக அழிப்பேங்கிறார், எடப்பாடியார உண்டிலின் பண்ணுவேங்கிறாரு. இதுக்கெல்லாம் வந்து இத்தனை திட்டங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து எடப்பாடியார காரணம், அம்மா அரசு காரணம். இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்த எடப்பாடியார் அழிப்பேன்னு சொல்லிட்டு, அதே போல அதிமுக அழிப்பேன்னு சொல்லி 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. அரசுக்கு வந்தார். எப்படி 50 வருஷத்துக்கு கட்சி, பொன்விழா கட்சி, 31 ஆண்டு ஆளுங்கட்சி திட்டங்கள் கொடுத்து அதிமுக தமிழ்நாடு உரிமை அதிமுக. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் எப்படி வருத்தம், எடப்பாடி இத்தனை திட்டங்கள் கொடுத்திருக்கு, சில பேர் ஒரு மேல் சில பேர்லாம் இப்ப அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு தகவல் வருது. எப்படி கீழே தொண்டர்களும் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி ராமச்சந்திரன் உறுதி. ஒரு சில பேர் தகவல் சொல்றாங்க, பத்திரிகை சொல்றாங்க. ஆனால் நீங்க வந்து எடப்பாடியார் வந்து அரசியல் எல்லாம் பண்ண சொல்றேன். ஆகவே தயவு செஞ்சு கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் இத்தனை திட்டங்கள் தந்துட்டு உண்மையோட உங்களுக்கு உரிமையோட திட்டங்களை கொண்டு மீதி விடுபட்ட திட்டங்கள் திமுக எதுவும் செய்யல, திமுக புறக்கணித்த எதுவும் செய்யாத மீண்டும் திட்டம் கொண்டு வரணும். அதிமுக வரணும், வேட்பாளர் ராமச்சந்திரன் வெற்றி பெறணும், வெற்றி பெறணும். வெள்ளம் கண்டிப்பா
பண்றாங்க. பிஜேபி எங்க போட்டியில் இருக்குது களத்துல? மீடியாலையும் இதில் பேட்டி இதுதான்